கொள்முதல் செய்து தன்னணை செய்து கொண்டிருந்தார்கள். தன்னை கட்டுப்பாடுக்கு பின்பு 1962 பிறகு மிகவும் கஷ்டப்பட்ட நடைமுறையாளர்களுக்கு ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சிறப்பான தொழில் நடந்து கொண்டிருக்கின்றது. நடக்கின்ற நேரத்தில் பல பாம்பே வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய நகைகளை தயாரிக்கின்ற வியாபாரிகள் சிறிய தங்க நகை தொழிலாளர்களுக்கு 100 கிராம் 150 கிராம் தங்கம் கொடுத்து அதற்கு நானெல்லாம் 40 ஆண்டு காலம் தங்க நகை பணியாற்றிருக்கின்றேன். 10 ஆண்டு காலம் பணியாற்றவில்லை. அந்த 10 டச்சு 12 டச்சு 100க்கு 10 கிராம் 12 கிராம் நகை தொழிலாளர் கிடைத்துக் கொண்டிருந்தது. சேதாரம் இன்றைய தினத்திலே அந்த சேதாரம் 2 டச்சு 1 டச்சு என்று இந்த நகை தொழிலாளர்களை மிகவும் நசுக்கி விட்டார்கள். பெரிய எக்ஸ்போர்ட் கோவையிலே ஒரு வீதியிலே நம்முடைய தமிழக முதல்வர் சந்தித்த வீதியிலே ஒரு 40 ஆண்டு 50 ஆண்டுகளுக்கு முன்பு 500 பட்டறை 300 பட்டறை பெரிய வீதி வைசாலி வீதி கம்பட்டி காலனி இப்படி பல ஏரியாக்களிலே சிறப்புற பகுதி பல நகைப்பட்டறைகள் இருந்தது. இன்றைய தினத்தில் நகை தொழிலாளர்களை காணவில்லை. நகைக்கடை உரிமையாளர்கள் வியாபாரிகள் அவரெல்லாம் கிலோ கணக்கில் தங்கத்தை வைத்துக் கொண்டு நகை தொழிலாளர்களுக்கு 2 டச்சு 3 டச்சு கொடுத்து அந்த நகை தொழிலாளை இந்த கோவை மண்டலத்திலே கோவை மேற்கு பகுதியிலே தங்க நகை கிலோ கணக்கிலே இன்னும் 100 கிலோ 200 கிலோ கோயம்புத்தூரிலிருந்து வெளியூருக்கு சென்று கொண்டிருக்கிறது. நகை தொழிலாளர்கள் செய்கின்றார்கள். மிஷினரிகளை பாதி வந்துவிட்டது. இப்பொழுது இந்த தமிழக முதல்வர் நம்முடைய பொருட்களுக்காக 123 ரூபாய் கோடிகளே தொழில் பூங்கா அமைத்துக் கொடுப்பதற்கு அதில் நகை தொழிலாளருக்கு இந்த பொற்கொள்ளர் பாரம்பரிய மிக்க பொற்கொள்ளர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்து இந்த அரசு தர வேண்டும். நம்முடைய மாவட்ட ஆட்சியாளர்கள் தொழில்துறையைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் எங்களுடைய பொற்கொள்ளர் சமுதாயத்தை ஒரு பார்த்து எங்களுடைய சமுதாயத்தை மேம்படுத்த வேண்டும் என்று மிகவும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கின்றோம். பல வியாபாரிகளும் இதை பயன்படுத்தும். நகை தொழிலாளிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இங்கே ஒரு 10 சங்கங்கள் இருக்கிறது. விஸ்வகர்மா சங்கங்கள் எங்களுடைய சங்கத்தை 2000 பேர் ஒரு நகை தொழிலாளிகள் எந்தவித தொழில் செய்பவர்கள் மற்றும் ஆர்டிஎம் ஒரு 10 தொழிற்சங்கம் இருக்கிறது. இந்த 123 ரூபாய் தூக்கத்திற்கு ரகு கமலஹாசன் போன்றவர்கள்லாம் சென்னையெல்லாம் சென்று பணியாற்றி முதல்வரை கூப்பிட்டு வந்தேன். நான் சந்தித்தேன் முதல்வரை. எங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்புக்கு எங்களுடைய நகை தொழிலாளருக்கு மற்றும் பாரம்பரிய பொருட்களுக்கு இந்த அரசு தர வேண்டும் என்று தாழ்வுடன் கேட்டுக்கொண்டு இந்த தொழில் பூங்காவில் எல்லா சிறப்பும் அதில் இருக்க வேண்டும். ஒரு தொழிலாளி காலையில் 8 மணிக்கு போனால் ஒரு 8 மணி நேரம் இந்த நகை தொழிலை படித்து வருகின்ற பொழுது அதற்கு என்னென்ன நகை தொழிலாளருக்கு செய்ய வேண்டும் அந்த தொழிலுக்கு வேலை செய்கின்ற தொழிலாளிக்கு